ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக. உமக்கு ஆண்டவரை நாமத்தை மேம்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய சுத்தம் வெளிப்படணும். கிரியை செய்வீராக. ஆண்டவரை உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியம் செய்யும். நாளில் எங்களுடைய வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படிக்காக உம்மை நோக்கி பார்க்குறோம். கர்த்தரது ஆசீர்வதியும் எல்லா தடைகளை உடைத்து போடும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோபுவின் புத்தகம் 21ஆம் அதிகாரம். யோபுவின் புத்தகம் 21ஆம் அதிகாரம். யோபு பிரதியுத்தரமாக, என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள், இது நீங்கள் என்னை தேற்றரவு பண்ணுறது போல இருக்கும். நான் பேசப்போகிறேன், சகித்திருங்கள். நான் பேசின பின்பு பரியாசம் பண்ணுங்கள். நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன், அப்படியானாலும் என் ஆவி व्यसனப்பட்டாகுமே. என்னை கவனித்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாய் கையால் பொத்திக் கொள்வீர்கள். இதை நான் நினைக்கையில் கலங்குகிறேன். நடுக்கம் என் மாம்சத்தை பிடிக்கும். துன்மார்க்கன் ஜீவித்து விருந்தாவாகி வல்லவரானார். அவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக திடப்படுகிறார். அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் போயிட்டிருக்கும். அவருடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறது இல்லை. அவருடைய எருது பொலிந்து வீணாய் போகாது. அவருடைய பல பசு சினை அழியாமல் ஈணுகிறது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புருவையும் சுரமண்டலத்தை எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு கணப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். அவர்களை தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகி உம்முடைய வழிகளை அறிய விரும்புவோம். சர்வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதில் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இருக்க துன்மார்க்கன் ஆலோசனை அவனுக்கு தூரமாக இருப்பதாக. எத்தனை சடுதியில் துன்மார்க்கன் விளக்கு அணிந்து போகும். அவர்கள் கோபத்தினால் வேதனை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். ஆபத்து அவர்கள் மேல் வரும். அவர்கள் காற்று முகத்திலிருந்து பறக்கிற துரும்பை போல, பெருங்காற்று பறக்கடிய பதரையை போலவும் அவர்கள் இருக்கிறார்கள். தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். அவன் உணர்த்தக்க விதமாக அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார். அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும். சர்வர்களுடைய உக்கிரத்தை குடிப்பார்கள். அவன் மாதங்களின் தொகை குறுக்கும் போது அவனுக்கு பற்பாடு அவன் வீட்டை பற்றி அவனுக்கு இருக்கும் விருப்பம் என்ன? உயர்ந்தோரை நியாயத்திற்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்த யாரால் ஆகும்? ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலனுள்ளவனாய் சாகிறான். அவனுடைய பாத்திரங்கள் பாலால் நிரம்பி இருக்கிறது. அவனவன் எலும்புகளில் புஷ்டியாக இருக்கிறது. ஒருவன் நாளாவது சந்தோஷத்தோடு சாப்பிடாமல் மனக்லேசத்தோடு சாகிறான். இருவரும் சமமாய் வண்ணிலே வாழ்ந்து கொள்கிறார். புழுக்கள் அவர்களை மூடுமிதோ. நான் உங்கள் நினைவுகளை எங்கள் இதயங்களையும் அறியாமல் கொண்டிருக்கும் ஆலோசனைகளையும் அறிவேன். பிரபுடைய வீடு எங்கே? துன்மார்க்கனுடைய வீடு எங்கே? கூட்டம் ஏதோ பேசினா எங்கே என்று சொல்லுகிறீர்கள். வழிநடத்த போகிறவர்களை நீங்கள் கேட்கவில்லையா? அவர்கள் சொல்லும் குறிப்புகளை நீங்கள் அறியவில்லையா? துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைத்து போகிறான். அவன் கோபாக்கனை நாளுக்கென்று கொண்டு வருகிறான். அவன் வழியை அவன் முகத்துக்கு முன்பாக துண்டி காண்பிக்கிறான் யார்? அவன் செவிக்கு தக்க பலனை அவனுக்கு சரி கட்டுறவன் யார்? அவன் கல்லறைக்கு கொண்டு போகப்படுறான். அவன் மேல் கோரி காக்கப்பட்டிருந்தாலும் இருந்த பள்ளத்தாக்கன் புஷ்பத்தை புல்பதைகள் அவனுக்கு இன்பமாக இருக்கு. அவனுக்கு முன்னாக எண்ணிறந்த ஜனங்கள் போனது முதல் அவனுக்கு பின்னாக ஒவ்வொருவரும் அவரிடத்தில் சொல்லுவார்கள், நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்லுகிறது என்னை உங்கள் பழமொழிகள் உண்மைக்கேடு இருக்கிறது என்றார். அதிகாரம் 22. அப்பொழுது தேமானியனை எலிப்பாஸ் பிரயோஜனமாக, ஒரு மனுஷன் விவேகியாக இருந்து தனக்கு தான் பிரயோஜனமாக இருக்கிறதுனால தேவனுக்கு பிரயோஜனமாக இருப்பானோ
நீர் நீதிமான இருப்பதனால் சர்வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குறது அவருக்கு ஆதாயமாக இருக்குமோ? அவர் உமக்கு பயந்து உம்முடைய வழக்காடி உம்முடைய கூட நியாயத்துக்கு வருவார். உம்முடைய பொல்லாப்புக்கு பெரிய உண்மையுமான அக்கிரமங்கள் முடிவு இல்லாதவர்களும் இருக்கிறதல்ல. முகாந்திரம் இல்லாமல் கர்த்தருடைய உம்முடைய சகோதரர் கைகளில் அடகு வாங்குகிற ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொள்ள கொண்டீர். விடிய காலம் வரைக்கும் அதாக விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும் பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர். பலவானுக்கோ தேசத்தில் இடமுண்டாயிட்டு காணவன் அதில் குடி போனான். விதைக்கிறவன் வெறுமையாய் அனுப்பிவிட்டார். தாய் தகப்பனை சிறுவேலின் மேற்புறங்கள் முறிக்கப்பட்டது. சிறுவேல் கண்ணிகள் அங்கே உமைத்திரிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பலவானுக்கு தேசத்தில் இடமண்டார். களவான் அதில் குடியேறினான். விதவைகள் வெறுமையை அனுப்பிவிட்டீர். தாய் தகப்பன் இல்லாதவர்கள் புயங்கள் முறிக்கப்பட்டது. ஆகையால் கன்னிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது. அசுப்பிலே உமக்கு வைத்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுது. நீர் பார்க்கக்கூடாதபடிக்கு இருள் வந்து ஜலப்பிரகம் உம்மை மூடுகிறது. தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிற அல்லவோ நட்சத்திரங்களை உயர்ந்து பாரும். அவைகள் எத்தனை உயரமாக நீ தேவன் எப்படி அறிந்த அந்த காலத்தில் இருக்கிற நியாயம் விசாரிக்கக்கூடும். அவர் பாராதபடி மேகங்கள் அவருக்கு மறைவாக இருக்கிறது. பரமண்டலங்கள் சக்கரத்தில் அவர் உலாவுகிறார் என்று சொல்லுகிறார். அக்கிரம மாந்த பூர்வ காலத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தவர காலமரமின் அவர்களை வாடி போனார். அவருடைய அசிபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பி இருந்தாலும் அவர்கள் நோக்கி எங்களை விட்டு விலகும் சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள். ஆகையால் துன்மார்க்கன் ஆலோசனை தனக்கு தூரமாக இருப்பதாக. எங்கள் நிலைமை நிர்மூலமாகாதபடி மீதியான அக்கினி பட்சித்தது. மீதியான கந்தோடப்படுவார். குற்றமில்லாதவர்களை பார்த்து நகைத்தார்கள். நீ அவருடைய பழகி சமாதானமாயிரும். அதனாலே உமக்கு நன்மை வரும். நேர வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொள். அவர் வார்த்தைகள் உம்முடைய இருதயத்தை வைத்துக் கொள்கிறேன். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுகிற அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு துறமாக அவர்கள் அவர் தூளை போல பொன்னையும் ஆட்டுக்கற்களைப் போல ஒப்பேரும் தங்கத்தையும் சேர்த்து வைப்பார். அப்பொழுது சர்வவல்லவரின் தாமை நமக்கு பசுமன் உமக்கு சேர்க்கும். அப்பொழுது சர்வவல்லவர் மனமகிழ்ச்சியான தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பார். நீர் அவரை நோக்கி நீர் விண்ணப்பம் பண்ணின அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் நம்முடைய பரிசனைகளை செலுத்தி ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணாது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளாகிய வெளிச்சம் பிரகாசிக்கும். மனுஷர் ஒடுக்கப்படுவது திடப்படுவதுமாகிய என்று கர்த்தர் சொல் தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். குற்ற நிவாரண பலியின் கூட தவிப்பார். நம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பிப்போவான் என்றான். அதிகாரம் 23. யோபு பிரதித்திரமாக இன்றைய தினம் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்பட்டது விடுகிறது. என் தவிப்பை பார்க்கல. என் வாதை கடினமானது. நான் அவரை எங்கே கண்டு சந்தோஷிக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்க. அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக கருத்து சேர்ந்து அது முன்பாக வரிசையாக இந்த காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர்களை சொல்ல உணர்ந்து கொள்ளுவேன். அவர்கள் தம்முடைய மகா வல்லமையின்படி என்னுடைய வழக்காடு. அவர்கள் துன்மார்க்கன் அவருடைய கூட வல்லமை என்று நியாயத்தீர்ப்புகள் கைக்கு நீங்களாக தப்பித்துக் கொள்ள. இதோ நான் முன்னாக போனாலும் நீ என்னை பின்னாக அவரை காண்கிறேன். இடது புறத்தில் அவருக்கு இயலும் அவரை காணொரு வலது புறத்தில் நான் அதை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் பெரும் பாதையை நான் அவருக்கு அவர் போகும் வழியெல்லாம் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி கொண்டு சாயாமல் அதை அவர் முதலும் கற்பனை என் வாயின் வார்த்தைகளையும் வேண்டிய ஆகாரத்தை பார்க்கல அதிகமாக காத்து கொண்டேன். அவர் ஒன்று ஒரு மனமாக இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்கிறார். தனக்கு குதிர்த்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன் சிந்திக்கிறது. அவருக்கு பயப்படுகிற எவன் என் இதயத்தின் மேல் இளங்கரிக்க பண்ணுகிறார். சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார். அந்த காரம் வராததுக்கு முன்னே
நான் சாங்காரிக்கப்படாமலும் இருளை அவர் மருதாயிராமலும் போன இப்படி இருக்கிறேன். அதிகாரம் 24. சர்வ வல்லவருக்கும் காலங்கள் மறைக்கப்பட்டிருந்த சவாரி அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? சிலர் எல்லை குறிப்புகளை ஒற்றி மந்தைகளை மேய்த்து சங்காரித்து கொண்டு போய் பட்சிக்கிறார்கள். தாய் தகப்பன் இல்லாதவர்களும் கழுதை ஓட்டி கொண்டு போய் உதவியின் மாட்டை ஈடாக எடுத்துக் கொள்கிறார்கள். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள் ஏகமாய் ஒழித்து கொள்ளத்தக்கதாக தராசயங்களை உண்டு வழியை விட்டு விலகுகிறார்கள். இது அவர்கள் பட்சிக்கிறது போல இடையிடையே அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறவர்கள் வனாந்திர வழிதான் அவர்களுக்கு புறப்படுகிறார்கள். அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும். துன்மார்க்கனுடைய வயலில் அறிந்த அவனுடைய அறுப்பு அறுத்து அவனுடைய ரட்சிப்பு திராட்சை தோட்டத்தின் பலங்களை சேர்க்கிறார்கள். குளிரில் பொறுத்து கொடுக்கிறார்கள். ஒன்றுமில்லாது இருக்கிற மலையிலிருந்து மலை ஒதுங்கிட்டு தகப்பன் இல்லாத இருக்கிறார்கள். அவர் வஸ்திரம் இல்லாத பட்டினி அறிக்கட்டு மருந்தில்லாதவர்களுக்கு தகாத அக்கினியடையும் பண்ணுகிறார். ஊரில் மனுஷர் தவிர்க்கிறதையும் குற்றவீராக கிடக்கிறவர்கள் ஆத்மாவை கூப்பிடுவது என்றாலும் தேவன் குற்றமாக அவைகளை மேல் சார்ந்திருப்பது. அவர்கள் வெளிச்சத்தின் நடக்கிறார்கள். கூட்டத்தார் அதை அவருடைய அறியாமலும் அவருடைய பாதைகள் தரிக்காமலும் இருக்கிறார்கள். கொலை செய்தவன் அப்பொழுது விடுபொழுது எழுந்து சிறுமையும் மனிமையுமான கொண்டு இறக்கத்தில் திருடனை போல தீவிரிக்கிறான். விபச்சாரனுடைய கண் மாலை மங்குகிற வேலைக்கு காத்திருப்பது. ஒரு பெண்ணுக்கு அவன் முகத்தை மூடிக்கொள்ளும். அவர்கள் பகலில் அடையாளம் வீடுகளை இருட்டோட கள்ளம் இடுகிறார்கள். அவர்களை வெளிச்சத்தில் அறியார்கள். விடிய காலமாக அவர்களுக்கு மரண இருளில் இருக்கிறது. அப்பொழுது அப்படிப்பட்டவன் மரண இருளின் பரிகாரத்தோடு பழகியிருக்கிறான். நீரோட்டத்தை தீவிரமாக போவான் தேசத்தில் அவன் சாப்பிட போகிறதுனால அவன் திராட்சை தோட்டங்கள் வழியாக இனி காண்பதில்லை. வறட்சியும் உஷ்ணமும் மழையை பட்சிக்கும். அப்படியே பாதாளம் வாயை பாதாளம் பாவிகளை பட்சிக்கும். அவனை பெற்ற கற்பம் அவனை மறக்கும். அவனை தின்னும். அவன் அப்புறம் தின்கக்கூடிய அக்கிரமக்காருடைய மாதிரியை போடும். அக்கிரமமானது பட்ட மரத்தை போல முறிந்து விடும். பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை பட்சித்து விட்டு விதவைக்கு நன்மை செய்யாதே போகிறான். தன் பலத்தினால் வல்லவனை பாரி சமமாக்குகிறான். எழும்புகிற பொழுது ஒருவனுக்கு பிராணனை பற்றி நிச்சயமில்லை. தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளை அதில் உறுதியாக நம்பிக்கை வைத்திரு. ஆனாலும் அவருடைய கண்கள் அவர்கள் பட்டவர்களின் வழிகளை எதிராயிருப்பதாக. அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமற் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரை போலும் நடக்கப்படுகிறார்கள். கதிர்களின் நுனியை போல அறுக்கப்படுகிறார்கள். அப்படியல்ல என்று என்னை மெய்ப்பொய்யனாகி என் வார்த்தைகளை வேதமாக்கத்தக்கவன் யார் என்றான். ஆம், வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து மையப்படுத்துவாராக. பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் நடுவில் உலாவி உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். இந்த வாசித்த வேதபதி எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை சகல அந்தகார வல்லமை ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.